அடியே அம்சு, ரோசாலி அக்கா கோவத்துல இருக்காங்க. அவங்க எப்ப கோவத்துக்கு போனாங்க? சரி லீலாக்கா, இந்த கோவம் எந்த ஊரு பக்கம் இருக்கு? அடியே, ரோசாலி அக்கா அவங்க வீட்ல தான் இருக்காங்க. இப்போதான் கோவத்துல இருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்போ அவங்க கோவத்துக்கு போகலையா? அம்சு, நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? நான்லாம் ஒண்ணும் நடிக்கல. தெரியுது, அப்ப உண்மையிலேயே நீ பைத்தியம்னு நல்லா தெரியுது. அடியே, பிரீத்திகாவும் விஜயும் லவ் பண்ணதுக்கு நம்ம தான் காரணம்னு ரோசாலி அக்கா நம்ம மேல கோவத்துல இருக்காங்க. ஆமாக்கா, ரோசாலி அக்கா பேசாதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கும் வருத்தமாதாக்கா இருக்கு. நேத்து நைட்டு மிஞ்சின சோறு கொஞ்சம் இருந்துச்சு. அந்த சோத்துல தண்ணிய ஊத்தி ஊறுகாய் பாக்கெட் வாங்கி தொட்டு நக்குனேன். இப்ப என்னத்துக்கு தேவையில்லாம இத சொல்றா? இதே நான் ரோசாலி அக்கா கிட்ட பேசி இருந்தா குழம்பு கொஞ்சம் வாங்கி ஊத்தி தின்றுப்பேன். ஏண்டி, அந்த அக்கா பேசலன்னு வருத்தப்பட்டு சொன்னா நீ நக்கல் அடிக்கிறியா? இல்லக்கா. இல்லக்கா நொல்லக்கான்ட்டு வா, ரோசாலி அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேப்போம். மன்னிப்பாகளா? மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, கேட்க வேண்டியது நம்ம கடமை. வா போய் கேப்போம். ரோசாலி அக்கா, இன்னும் என் மேல கோவத்துல தான் இருக்கியா? யக்கோ, என்னையும் சேர்த்து சொல்லுங்க. எங்க மேல இன்னும் கோவத்துல தான் இருக்கியாக்கா? நாங்க ஒண்ணும் வேணும்னு அப்படி பண்ணல. பிரீத்திகாவுக்கு நீ ஒரு மாப்பிள பாத்தியே, அவன் நிஜமாவே உன் கண்ணுக்கு நல்லா தான் தெரிஞ்சானாக்கா. ஆனா எங்க கண்ணுக்கு அவன் சொட்ட மண்டை தான் தெரிஞ்சிச்சு. அவன நானும் இந்த அம்சவல்லியும் கூட கட்டிக்கிட மாட்டோம். அப்படிப்பட்ட ஒருத்தனை பிரீத்திகாவுக்கு கட்டி வைக்க பாத்தியேக்கா. அப்ப நான் உன் மேல ரொம்ப கோவத்துல இருந்தேன். அந்த சமயம் தான் மகா வந்து விஜய பத்தி சொல்லுச்சு. விஜய் நல்ல பையனா தெரிஞ்சான், அதான் நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். பாவக்கா பிரீத்திகா, விஜய நம்பி போய் அங்கேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீயும் அவளை கை விட்டுட்ட. அதான் நாங்க பிரீத்திகாவை போய் பார்த்துட்டு வந்தோம். நீ மட்டும் பிரீத்திகாவை பார்த்தா கண்ணீர் விட்டு அழுகுவ. உன் பொண்ணு அப்படி மெலிஞ்சு போய் கிடக்குறா. பிரீத்திகாவா? கண்ணு நல்லா தொடச்சிட்டு பார்த்தாலும் பிரீத்திகா தான் தெரியறா. அம்சு, உன் கண்ணுக்கு ஏதோ பிரீத்திகா தெரியறாளா? ஆமாக்கா, தெரியறா. ஒருவேளை ரோசாலி அக்கா நம்ம மேல இருக்க கோவத்துல உனக்கும் எனக்கும் செய்வன வச்சிருச்சோ? இருக்கும் இருக்கும். ரோசாலி அக்கா, பிரீத்திகா உன் கண்ணுக்கு தெரியறாளா? என்ன, பிரீத்திகாவா? அவ எப்படி என் கண்ணுக்கு தெரியவா? மகா, என்ன லீலாக்கா, உன் கண்ணுக்காவது பிரீத்திகா தெரியறாளா? என்ன உளறீங்க? பிரீத்திகா என் கண்ணுக்கு எப்படி தெரியவா? அவ நம்ம முன்னாடி இருந்தா தானே நம்ம கண்ணுக்கு தெரியவா? அப்போ எங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியறா? போச்சு போ, எங்களுக்கு ஏதோ ஆயி போயிருச்சு. இப்போ எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? இங்க இருந்தா டேஞ்சர். நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். அடியே நில்லுங்கடி, பிரீத்திகா எங்க கண்ணுக்கும் தெரியறா. ஆமாக்கா, என்ன பார்த்து பயப்படாதீங்க, நான் ஒண்ணும் பேய் கிடையாது. நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணோம், பயப்படாதீங்க. அது சரி, பிரீத்திகா இங்க எப்படி வந்தா? என் மக எங்களை விட்டுட்டு போனாலும் ஏதோ ஒரு இடத்துல நிம்மதியா இருப்பான்னு நினைச்சுதான் நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனா அவங்க கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதும் என் மனசு தாங்கல. அதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு என் பொண்ண நானே போய் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமாக்கா, அன்னைக்கு நானும் பிரீத்திகாவை பார்த்துட்டு வந்ததுல இருந்து நிம்மதியே இல்லாம தான் இருந்தேன். எனக்கு இருக்க பாசம் உனக்கு இல்லாமலா போயிரும்? நல்ல காரியம் பண்ணிருக்கக்கா. அப்போ நீ எங்களை மன்னிச்சிட்டீலக்கா? ஆமாடி, நீங்க ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட ஓட்ட வாய்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா அத ஊரு பூரா பரப்புற வரைக்கும் நீங்க ஓய மாட்டீங்க. ஆனா பிரீத்திகா விஷயத்த பத்தி நீங்க யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லல. பின்ன பிரீத்திகா எங்களுக்கும் பொண்ணு மாதிரி தானக்கா. அவளை பத்தி நாங்க எப்படி போய் சொல்லுவோம்? அந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் உங்களை மன்னிச்சேன்டி. எப்படியோ மன்னிச்சிட்டீல, எங்களுக்கு அது போதும். பிரீத்திகா, சந்தோஷமாமா? ஆமாக்கா, அன்னைக்கு எங்களை பார்த்து என்னையும் கூடவே கூட்டிட்டு போங்கன்னு அழுத. என் மனசே கேட்கல தெரியுமா? இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரோசாலி அக்கா, காசை கொடு. எதுக்குடி? நான் போய் பிரீத்திகாவுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர்றேன். இனிமேட்டு தினமும் நாட்டுக்கோழி, சுவரொட்டி, ஆட்டுக்கறின்னு பிரீத்திகாவுக்கு வகை வகையா செஞ்சு ஆக்கி போடுக்கா. வேணாண்டி, என் மகன் மாதவன் கறி எடுக்க தான் போயிருக்கான். அப்படியா? தம்பி போயிருக்கா? அப்ப சரி. அக்கா, முன்ன மாதிரி சமைச்சு எங்களுக்கும் குழம்பு குடுப்பீல? அதுக்கு என்ன, தாராளமா வந்து வாங்கிட்டு போ. தேவி, விஜய வீட்டுக்கு வர சொல்லிட்டியா? அண்ணி, நேத்து ராத்திரியே அவன் கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜய் வந்துருவான் அண்ணி. விஜயை எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அவன் நம்மள நம்புவானா தேவி? நம்பணும் அண்ணி. நம்புற மாதிரி நம்ம பேசணும். அந்த ரோசாலியோட மருமக என்ன சொன்னான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. பிரீத்திகா ஒன்னும் விஜய லவ் பண்ணலையா. விஜய் தான் பின்னாடியே போய் பிரீத்திகாவை லவ் பண்ணானா. அதுக்கப்புறம் அந்த அம்மா போனா போதுன்னு லவ் பண்ணுச்சாமா. நம்ம விஜயை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசுனாங்க. ஆமா தேவி, அத நினைச்சு எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல. அவங்களுக்கு நம்பிக்கை அண்ணி. எப்படியும் விஜய் பிரீத்திகாவை தேடி போவாங்கிற நம்பிக்கையில தான் அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆமா தேவி, நீ சொல்றது சரிதான். நம்ம இப்படியே விட்டுட்டா விஜய் கண்டிப்பா பிரீத்திகாவை தேடி போவான். அது நடக்க விடாம நம்ம தான் தடுக்கணும். அண்ணி அண்ணி, விஜய் வர்றான். அத்த, எதுக்கு என்ன அவசரமா ஃபோன் போட்டு வர சொன்னீங்க? ஆமா, பிரீத்திகா எங்க போனா அவ? அம்மா, அம்மா ஏன் அழுதுட்டு இருக்காங்க? அம்மா. விஜய், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. உன்கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக தானே உன்னை வர வச்சேன். என்ன விஷயம் அத்த? சீக்கிரம் சொல்லுங்க. அது வந்து விஜய், பிரீத்திகா இங்க இருந்து போயிட்டா. என்ன, போயிட்டாளா? ஆமா விஜய், அந்த ரோசாலில அவங்க வந்து பிரீத்திகாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. அததான் அண்ணி உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்காங்க. அது எப்படி அவங்க வந்து பிரீத்திகாவை கூட்டிட்டு போலாம்? பிரீத்திகா ஒன்னும் இப்ப அவங்க பொண்ணு கிடையாது. நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்த என் பொண்டாட்டி. அவளை என்ன கேட்காம இங்க இருந்து கூட்டிட்டு போக அவங்களுக்கு எங்க இருந்து உரிமை வந்துச்சு? அத்த, நான் இப்பவே போறேன். பிரீத்திகாவை மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வர்றேன். அங்க யார் என்ன தடுக்கறாங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன தேவி, விஜயும் போறேங்கிறான், நீயும் பாத்துக்கிட்டே நிக்கிற. போய் அவனை தடுத்து நிறுத்து. போறேன் அண்ணி. விஜய், விஜய் நில்லுப்பா, அவசரப்படாத. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா கேட்டுட்டு போ. ஏற்கனவே அவசரப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ன. திரும்பவும் அவசரப்பட்டு எந்த தப்பும் பண்ணிராத. என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிருக்காங்க அத்த. அத பார்த்துட்டு அவசரப்படாம எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? வார்த்தைக்கு வார்த்தை. பிரீத்திகாவ உன் பொண்டாட்டின்னு சொல்றியே, நீ அவளை பொண்டாட்டியா ஏத்திருக்கலாம். ஆனா அவ உன்ன புருஷனா ஏத்துக்கல. என்ன அத்த சொல்றீங்க? ஆமாப்பா விஜய், அவ அம்மா வந்து பிரீத்திகாவை கூப்பிட்டதும் பிரீத்திகா என்ன பண்ணிருக்கணும்? உன்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். உன்னை அவ மனசார புருஷனா ஏத்திருந்தா உன்கிட்ட சம்மதம் கேட்காம இந்த வீட்டை விட்டு அவங்க அம்மா தான் முக்கியம்னு போயிருப்பாளா? சரிப்பா, ஒன்ன கூட விடு. பெரியவங்கன்னு இந்த வீட்ல அண்ணனும் அண்ணியும் இருக்காங்க. அவங்க கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அண்ணி எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா அந்த பிரீத்திகா எதையுமே கேட்காம வீட்டை விட்டு போயிட்டா. அவ்வளவு துமுறா அவளுக்கு? அவ என்னமே வேற விஜய். ஒரே நேரத்துல உன் வாழ்க்கையையும் உங்க அண்ணன் வாழ்க்கையையும் பாலாக்கிட்டு போயிட்டா. பாவம் அண்ணி, அவ வீட்டை விட்டு போனதுல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா. விஜய், என்ன மன்னிச்சிடு விஜய். நான் பிரீத்திகா மேல கோவமா இருந்ததாலதான் அவ வீட்டை விட்டு போயிட்டா. விஜய், நீயே சொல்லுப்பா. சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பெத்தவங்களுக்கு கோவம் இருக்கதானப்பா செய்யும். அதே கோவம் தான் எனக்கும் இருந்துச்சு. நான் கோவப்பட்டதே தப்பு. என்னாலதான் எல்லாம். அம்மா அழாதீங்கம்மா. அன்னைக்கு கோவம் இருந்தது என்னமோ உண்மைதான் விஜய். அவங்க கோவம் ஒன்னும் தப்பில்லையே. கோவமா இருந்தாலும் அவளுக்கு இந்த வீட்ல என்ன குறை? ராணி மாதிரி தானே இருந்தா. ஆனா அவங்க அம்மா வந்து கூப்பிட்டதும் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டா. உன் வாழ்க்கையும் பிரகாஷ் வாழ்க்கையும் நாசமாக்கணும்னு வந்தா. வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு போயிட்டா. அவ எனக்கு என்னான்னு போயிட்டா. நம்ம குடும்பம் தாப்பா இப்போ பிரிஞ்சு நிக்குது. உங்களை சேர்த்து வைக்க ஆசைப்பட்டு பாவம் அண்ணி தான் பேச்சு வாங்கிட்டு நின்னாங்க. அம்மா, நீங்க அழாதீங்க. நான் இல்லாம அந்த பிரீத்திகா சந்தோஷமா இருந்துருவாளா? இல்ல என்ன விட்டுட்டு வேற கல்யாணம் தான் அவளுக்கு பண்ணிருவாங்களா? என்னதான் இருந்தாலும் அவ தான் நான் தாலி கட்டின பொண்டாட்டி. எப்படி அவ சந்தோஷமா இருக்கான்னு நானும் பாக்குறேன். விஜய், நான் சொல்றத நீ கேப்பதானே? கேப்பேமா, சொல்லுங்க. நீ எப்படியும் பிரீத்திகாவை தேடி போவன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த தைரியத்துல தான் பிரீத்திகாவும் போயிருக்கா. நீயா அவளை தேடி போக கூடாது. இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் நீ ஏன் பேச்சதான் கேட்கணும். அவளா விருப்பப்பட்டு உன் கூட வாழணும்னு நினைச்சு இங்க வந்தா வரட்டும். ஆனா நீ அவளை தேடி போக கூடாது விஜய். போமாட்டீல? போமாட்டேமா. நீங்க சொல்ற வரைக்கும் நான் அவளை தேடி போமாட்டேன். சந்தோஷம், உன்னை நான் நம்புறேன்.
நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. சரிம்மா. எப்படி தேவி? சூப்பர் அண்ணி, உங்க நடிப்பு பிரமாதம். இனி விஜய் நம்ம பேச்சதான் கேட்பான். பிரீத்திகா, இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. சரியான நேரத்துக்கு நீங்களும் அம்மாவும் வந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னும் 2-3 நாள் தள்ளி வந்திருந்தீங்கன்னா நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். என்ன சொல்ற? ஆமா அண்ணி, நான் இன்னைக்கு ராத்திரி சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். நிஜமாவா சொல்ற? நீ சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் படபடன்னு வருது. நான் தான் உன்கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேனே. அப்படி இருந்தும் நீ சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சியா? என் நிலைமை அப்படி அண்ணி. தினமும் அங்க புதுசு புதுசா பிரச்சனை பண்றாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியல. பிரச்சனை வரதான் செய்யும். அதை பார்த்து பயந்து போனா எப்படி? எதுக்கு போராடணும் பிரீத்திகா? இங்க பாரு, இனிமேட்டு சூசைட் பண்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா உன் அம்மா எப்படி தாங்கிக்குவாங்க சொல்லு? நீ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு போயும் நீ அங்க கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சதும் உடனே கோவத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு உன்னை கூப்பிட வந்தாங்க. உன் அம்மா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. நீ அந்த மாதிரி ஏதாவது முடிவெடுத்தா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இனி அப்படி ஒரு எண்ணம் துளி கூட உனக்கு வரக்கூடாது. வராது அண்ணி, ஏன்னா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா என்ன ஆனா? விஜய் அவருக்கு நான் இங்க வந்தது தெரிஞ்சிருக்குமா? ஏன் தெரிஞ்சிருக்காது? நிச்சயமா அவங்க வீட்டு ஆளுங்க சொல்லிருப்பாங்க. அப்போ அவர் ஏன் இன்னும் என்ன தேடி வரல? ஃபோன் கூட பண்ணலையே அண்ணி. விஜய் வேணும்னு தான் இங்க வந்த? ஆமா அண்ணி. ஆனா அவரை எப்படி என்னால மறக்க முடியும்? விஜய நீ மறந்துரு. ஒருவேளை விஜய் இங்க வரணும்னு நினைச்சாலும் அவங்க அம்மா அவரை அனுப்ப மாட்டாங்க. அத்தையும் உன்னை விஜய் கூட அனுப்ப மாட்டாங்க. நீ இன்னமும் விஜய் கூட சேரணும்னு ஆசைப்படுறியா? விஜய் நல்லவர் அண்ணி. ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்கல. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை தேடி வந்தா அப்போ அவர் கூட வாழ்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேல எவ்வளவு அன்பா இருந்தாரு. அந்த விஜய் திரும்பி கிடைச்சா நான் வாழ்வேன் அண்ணி. இல்லனா நான் அம்மா கூடயே இருந்துக்கிறேன். ஆனா விஜய் வந்து கூப்பிட்டா நான் உடனே போயிட மாட்டேன். அம்மாவோட சம்மதமும் இந்த குடும்பத்தோட சம்மதமும் இருந்தா மட்டும்தான் அவர் கூட நான் போவேன். என் வாழ்க்கை அம்மா கையில இருக்கு அண்ணி. அவங்க எடுக்கிற முடிவை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். புரியுது. கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும். நீ நம்பிக்கையோட இரு. விஜய் மாறட்டும், அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம்.